ஹாய் ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் தத்தமங்கலத்தில் இருக்கோம். இன்னையோட நம்ம பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ராயல் என்ஃபீல்டு எடுத்து நம்ம வந்து ஒரு ரோட் ட்ரிப் போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் வந்து போகிறோம். பெங்களூர் வந்து எல்லாரும் பாலக்காடு, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க. ஈரோடு, சேலம் அப்படின்னு போவாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, புது வண்டி ராயல் என்ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டி போகிறோம். ஊட்டியிலேருந்து முதுமலை, கரெக்டுங்களா? முதுமலை வழியாக மசனகுடி வழியாக குண்டுல்பேட் போய் குண்டுல்பேட் மைசூர், மைசூர் டு எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து பெங்களூர் போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட ட்ரிப்போட ரூட் இன்னைக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மள்ட்ட வந்து ஆக்சுவலி 3 ராயல் என்ஃபீல்டு இருக்குது. அதில் 2 வண்டி வந்து நம்ம பெங்களூர் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதுவும் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன குட்டி டெஸ்ட் ட்ரைவ் போட்டு இதையும் ஹிமாலயனோட ஃபர்ஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸும் என்னன்றது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஹிமாலயன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இட் வில் கம்ப்ளீட் அரௌண்ட் சம் 550 கிலோமீட்டர்ஸ் வென் வி ரீச் பெங்களூர். ஸ்ட்ரெயிட்டாக போனோடனே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தான் விட போகிறோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேயே வந்துட்டு ஹில்ஸ் எல்லாம் ஏற்றலாமான்னு கேட்டால் ஐ எம் நாட் ஷுவர். பட் ஸ்டில் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போய் எப்படி இருக்குது, ஹில்ஸில் எப்படி இருக்குது, பிளெயின்ஸில் எப்படி இருக்குது அப்படின்ற பார்த்து என்ஜினும் பிரேக்கிங் ஆயிரும் அதுக்குள்ளே. ஸோ இதுதான் வந்து இன்னையோட ரூட். ஆக்சுவலி இப்போ வீட்டில் வந்து 30 தான் வந்திருக்கோம். ஆனால் மிரர்லாம் வந்து லூஸ் ஆகிடுச்சு. டோட்டலாகவே 150 கிலோமீட்டர்ஸ் பக்கம் தான் ஓடி இருக்கு. அதுக்கு முன்னாடி மிரர்லாம் லூஸ் ஆகிடுச்சு. பின்னாடி இருக்கிற டிபி பிளேட்டும் வந்து ஆக்சுவலி நான் ஸ்க்ரூன்னு நினச்சேன், போல்ட் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, ஜஸ்ட் 3-1 டேப்பில் தான் விட்டு வச்சுருந்தேன். அதே வந்து அதுவும் பறந்து போயிடுச்சு. எடுத்துட்டு அதுக்காக இப்போ நம்ம இங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காட்டிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்துட்டோம். இப்போது உக்கடம் லேக்கு தான் வந்து எனக்கு பின்னாடி இருக்குது. இப்போ டைம் வந்து 12:25 ஆகுது. இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டி போயிடும். இப்போ வரைக்கும் ஒரு க்ளோஸ் டு 90 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம். இட் வாஸ் வெரி குட் அண்ட் க்ரூசிங் ஆக்சுவலி. ஆனால் தேர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ். நான் வந்து எங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்றதுக்காக எல்லாமே நல்லது சொல்லிட்டு இருக்க முடியாது. There are some problems also, there are some good things also, but it is comfortable and I'm having fun. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஊட்டி கிளம்பி போகிறோம். ஊட்டியில் போயிட்டு லைட்டாக ஒரு ஸ்டாப்பை போட்டு அதுக்கடுத்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். லெட்ஸ் கோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கூனூர் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் வியூ இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பை போட்டோம். பாருங்கள், ஃபாகெல்லாம் வந்து ஃபுல்லாக இறங்கிருச்சு. நம்ம கூட இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. இதில் வந்து நம்ம வண்டியிலேயே வெளியே உட்காந்துருக்காரு. இதுதான் ஒன்று சீவியர். ஓகே, வியூஸ் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக ஃபாகெல்லாம் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே ஈவினிங் தாங்க ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:55 ஆகிடுச்சு. இப்போவே 2:55க்கே வந்து ஒரு 6 o'clock வருதுங்க. அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபென்டாஸ்டிக் ரூட், சீனிக் வியூஸ் செம்மையாக இருக்குது. நான் ஃபன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூனூருக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ வந்து லஞ்சு சாப்பிட்லான்னு நிப்பாட்டி இருக்கோம். டைம் வந்து 3 o'clock ஆகுது. நம்ம ஹிமாலயன் இங்கே தான் நிற்கிது பாருங்கள். ஸோ நம்ம வந்து சாப்பிட போகிற இடம் வந்து இதுதான் வந்து அந்த இடம். பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. நானும் போய் சாப்பிட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னைக்கு போகிறதுக்குள்ளே எப்படியும் கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது 10 o'clock ஆயிரும் நைட் நினைக்கிறேன். நைட்டு ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல நிப்பாட்டி பொறுமையாக தான் போகிறோம். இங்கே என்ன கிடைக்கிது, என்ன சாப்பிட போகிறோன்றது நம்ம பார்த்துருவோம். இந்த கடையில் தான் இன்னைக்கு போய் சாப்பிட போகிறோம். ரொம்ப நாளாக ஊட்டி பக்கத்தில் வந்து மேக்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தேன். இன்னைக்கு வந்து
அதை வந்து நம்ம நிறைவேற்றிடுவோம். ஓகே, இங்கே உட்காந்துடலாம். ஃபஸ்ட்டு க்ளவுஸை வச்சுருவோம், ஹெல்மெட்டை வச்சுருவோம். எங்கே ஆர்டர் தரணும்? நான் ஆர்டர் இங்கே தரணும். ஆர்டர் எத்தனை பேருக்கு மேகி? 4 மேகியா? அவனுக்கு மேகி தானா? கேளு நிதின். மேகியா? மேகி இருக்குங்களா? 4 மேகி கொடுங்க. எக் மேகி. எக் மேகி வரட்டேங்க. எக் சொல்றேன். 4 எக் மேகி அண்ட் காளான் இருக்கா? ஒரு காளான் கொடுங்க. எவ்வளோ ஆகுதுங்க? 280. ஓகே, ஒரே நிமிஷம் இது கொடுத்துட்டு வந்துடுறேன். நாங்க இதுதான் வந்து டோக்கன் நம்ம இங்கே பார்த்துக்கோங்க. 4 எக் மேகி, ஒரு காளான். ஜிபே பண்ணலாமா? நான் ஜிபே பண்ணிடுறேன், ஒரே நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுதுங்க. செம்மையாக பசிக்குது. நம்ம மேகி, காளான், டீ எல்லாம் சொல்லியிருக்கோம், டீ காஃபி சொல்லியிருக்கோம். கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஆகும்? 20 கிலோமீட்டர் இருக்குமா? இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பொறுமையாக தான் போகிறோம். ரொம்ப கார்னரிங் இதெல்லாம் பண்ணாமல் டீசெண்டாக ஏறிட்டு இருக்கோம். ரோடு கூட சில இடத்துல வந்து ரோடு ஒர்க் நடக்குது, சில இடத்துல வந்து ரோடு வைடாக இருக்குது. ஸோ இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சு செம்ம பசியில் இருக்குங்க, என்னால் முடியல. நாங்கள் 4 பேர் இருக்கோம். இதில் 2 பேர் வந்து புதுசு, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒருத்தர் வந்து நிதின், இன்னொருத்தர் வந்து ஹரிஷ். அந்த மாதிரி புதுசாக 2 ரைடர்ஸ் நம்ம கூட ஜாயின் ஆகிருக்காங்க. ஒருத்தர் சிபிஆரில், இன்னும் ஹரிஷோட பைக் ஆக்சுவலி ஹிமாலயன் 411. அது பைக் ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ஸில் கேன்சல் ஆகிட்டு இப்போது லியோட பில்லியனாக இருக்காருல. ஸோ ஆஸ் ஃபார் எஸ் நவ் ரைடு வந்து ஜாலியாக போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த லொக்கேஷனில் நிப்பாட்டி இருக்கிறதுலே பெஸ்ட் வியூஸ், பெஸ்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பொறுமையாக கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் ஒரு செம்ம வியூ இருக்குது, உங்களுக்கு காட்டுறேங்க. இங்கே பாருங்கள். ஆக்சுவலி இந்த வேலி வந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இருக்குது. கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கூடலூர் போகிற வழியில் இருக்கோம். இங்கே ஒரு ஃபேண்டாஸ்டிக் வியூ ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை உங்களுக்கு காட்டலான்னு குட்டியாக ஒரு ஸ்டாப் போட்டோம். சீரியஸ், வா, சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கு. ஆக்சுவலி கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் வந்து இட்ஸ் வெரி டீப், ரொம்ப டீப்பாக இருக்குது. ஏதோ பிளான்டேஷன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க கீழே. நம்ம பசங்க இங்கே தான் இருக்காங்க. நிறைய பைக்கர்ஸ் வராங்க ஆக்சுவலி இந்த ரூட்டில். எக்கச்சக்கமான பைக்கர்ஸ் போகிறாங்க. பசங்க அங்கே தான் உட்காந்து க்ளவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபேண்டாஸ்டிக் ரூட் பைக். நீங்கள் ஒரு பைக்கராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ரூட்டில் நீங்கள் ஒரு தடவையாவது டெஸ்ட் பண்ணோம். நம்ம ஹிமாலயன் வந்து செம்ம அழகாக இருக்குது ஹில்ஸ்க்கு மேலே. ஓகே, நம்ம இப்போ ரைடு கண்டினியூ பண்ணுவோம். ஒரு வழியாக நம்ம வந்து இப்போ குண்டில்பேட் வரைக்கும் வந்துட்டோம். டைம் வந்து கிட்டத்தட்ட 8 o'clock ஆக போகுது. ஸோ பசங்களுக்கு எல்லாருக்கும் பசிக்குதுன்ட்டாங்க. ஸோ குண்டல்பேட்டில் வந்து போன தடவை நான் வந்தபோது கசின் ஒரு காமிச்சிருந்தாங்க, இதுதான் வந்து ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு, ஹோட்டல் முக்தர். ஸோ இங்கே வந்து பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆமாம். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக மைசூர் போகிறோம். சரி வாங்க போய் சாப்பிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபியூல் அடிக்க வந்திருக்கோம். நம்மளோட செகண்ட் ஃபுல் டேங்க். ஃபஸ்ட்டு ஃபுல் டேங்க் வந்து நான் ஷோரூம்லேருந்து வண்டி வெளியே எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக போய் ஃபுல் டேங்க் அடிச்சிட்டேன்.
இப்போ ஆல்மோஸ்ட் முடியறதுக்காச்சு, அதனால் மறுபடியும் செகண்ட் ஃபுல் டேங்க் அடிச்சிடும். பைக் வந்து லைட்டாக டர்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரமாக பெங்களூர் ரீச் ஆனோடனே பிபிஎஃப் அடிச்சிடணும், இல்லாட்டினா வண்டி நாஸ்தி ஆயிரும். சீக்கிரமாக பிபிஎஃப் அடிச்சிருவோம் போகணுன்னு. எவ்வளோக்கு ஆயிடுச்சு ஃபியூல்? 300. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 சம்திங்க்கு வந்து போயிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிளோட ரோட் ப்ரெசன்ஸே வந்து சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு ஒரு மாதிரி வெரி குட் ரோட் ப்ரெசன்ஸ், ஹைட்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்சோ இன்னொரு விஷயம் வந்து நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஷெல் ஃபியூலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் காரில் கூட நான் எப்போவுமே ஷெல்லில் தான் டீசல் போடுவேன். ஐம் கெட்டிங் அ வெரி குட் மைலேஜ் ஆல்சோ, இன்ஜின் நாய்ஸாக இருக்கட்டும், க்ளீனரான ஃபியூல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அதனாலேயா இருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இங்கேருந்து பண்ணுவோம். ஓகே, 1000 ஓகே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மைசூர் ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து எவ்வளோ ஆகுது? 10:45 ஆகுது. மைசூரில் வந்து நம்ம கசினோட வீட்டில் இருக்கோம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி வீட்டுக்குள்ளே டர்ஃப் வச்சிருக்காப்புல. இவர் தான் அந்த தம்பி, பாருங்க. வீட்டுக்குள்ளே டர்ஃப் வச்சுட்டு பிடிக்கும் போதெல்லாம் ஃபுட்பால் விளையாடிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேல போக முடியாது, சர்வீஸ் ரோட்டில் வந்து கிளம்பலான் இருக்கோம். மேபி பை 1:30 போயிடுவோம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். நான் மைசூர் எப்போ வந்தாலும் கசின்ஸை பார்த்துட்டு ஒரு குட்டி ரெஸ்ட்டு ஸ்டாப் போட்டு தான் போவேன். ஐ கான்ட் கோ இன்சைட் அண்ட் ஷூட் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ரூயின் தேர் ப்ரைவசி. ஸோ அதனால் மட்டும் போகல. ஸோ இதுதான் இட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிளேஸ். நோ, வீட்டுக்குள்ளேயே ஒரு டர்ஃப் இருக்கிறது எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பீப்புள் கம் அண்ட் பிளே ஹியர் ஆல் த டைம். இட் இஸ் அ கமர்ஷியல் ஸ்பேஸ் ஆல்சோ. ஓகே, ரெடி. நம்ம ராக்கி இங்கே தான் நிற்குது. எடுத்துட்டு இன்னும் ஒரு 1:30 போல் பெங்களூர் ரீச் ஆகிற மாதிரி கிளம்பிடலாம். ஓகே, ஒரு வழியாக ரெடி ஆகிட்டோம். இப்போ அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. ஓகே, பாய்ஸும் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. டைம் டு கோ ஃப்ரம் மைசூர். ஓகே, பை பை மைசூர். நம்ம இப்போ ஒரு வழியா சென்னாப்பட்டினம் பக்கத்தில் இருக்கோம். ஒரு குட்டி பிரேக், மைசூர்லேருந்து நான் ஸ்டாப்பாக வந்துட்டோம். இப்போ டைம் வந்து 1:10. இன்னும் இங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் டு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு, பெங்களூர் டுகோட்ஸ் கெங்கிரி. ஸோ இங்கேருந்து அடுத்து நான் ஸ்டாப்பாக ஒரே ஸ்டாப்பு வீட்டுக்கு தான். பசங்கள்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு 15-20 மினிட்ஸாக இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். டீ குடிச்சாச்சு, பிரேக் எடுத்தாச்சு. காலையில் 11 o'clock ஆரம்பித்தோம். எப்படி 1 o'clock வரைக்கும் இந்த ட்ரிப்பு போச்சுன்னே தெரியல. ஆனால் என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய இடத்துல நம்ம நிப்பாட்டோம். நிறைய இடத்துல நிப்பாட்டி நிறைய சீனிக் வியூஸ் எல்லாம் பார்த்து பொறுமையாக தான் வந்தோம். அதனால தான் லேட் ஆச்சு. மைசூர்லேயும் வந்து ஒரு நல்ல பிரேக் எடுத்தோம். ஸோ ரைட் வாஸ் வெரி குட். இன்னும் ஒரே அழுத்து தான், ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் போயிடும். அடுத்து வந்து பெங்களூரில் பார்ப்போம். அப்படி நம்ம ஒரு வழியா நேற்று நைட்டு 3 o'clock வந்து பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். நேற்று செம்ம டயர்டு. நான் வந்து உட்காந்ததான் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் தூங்கிட்டேன். ஸோ அதனால் நேற்று நைட்டு நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இந்த விலாக் வந்து நான் கூடி சீக்கிரம் வந்து சேனலில் போடுறேன். ஆனால் இதில் நிறைய இடத்துல வந்துட்டு ரைடிங் வீடியோஸ்லாம் இருக்காது. எதனாலனா வந்துட்டு என்கிட்ட இருந்த ஆக்ஷன் கேமரா வந்து இன்னொருத்தர்கிட்ட மாட்டிடுச்சு. அது இப்போது வருமா வராதான்னு தெரியல. ஸோ அடுத்த ஆக்ஷன் கேமரா வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் நான் மேபி another week or 2 வந்து நம்ம இன்னொன்று வாங்கிடுவோம் கண்டிப்பாக. ஸோ டில் தென் விலாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரைட். காலையில் ஒரு 11 o'clock ஆரம்பிச்சு நிப்பாட்டி நிறுத்தி பொறுமையாக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்தோம். பாலக்காடு, கோயம்புத்தூர், ஊட்டி, அந்த மாதிரி கூடலூர், குண்டுல்பேட் அப்படி சுற்றி மைசூர் போய், மைசூரில் கசின் வீட்டில் போய் ஒரு குட்டி ஸ்டாப் போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம்.
வர வழியிலெல்லாம் பசங்க வந்து செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க. இருந்தாலுமே வந்து நைட் எம்பையரில் நிறுத்தி ஒரு மத்தூர் எம்பையரில் நிப்பாட்டி ஒரு குட்டி பிரேக் எடுத்து ரிலாக்ஸ்டாக தான் வந்தோம். சேஃபாக வந்துட்டோம் எல்லாருமே. ஃபுல் ரைடு வந்து கிட்டத்தட்ட 470 to 480 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. எக்ஸாக்டாக என்னன்றது வந்து நான் பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரூட்டில் போனால் எவ்வளோ வரும்ன்றது கீழே கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டினாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ராக்ஸ்டார் vlogs. ராக்ஸ்டார் சைனிங் அவுட்.